ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் நிறைய அந்த பேப்பர் கப் இருந்துச்சு. ஸோ இதில் ஒரு கிராஃப்ட் பார்க்கலாம். நான் இதில் ஒரு பேப்பர் கப் எடுத்து கோல்டன் கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். பெயிண்ட் பண்ணிவிட்டு சிசர் யூஸ் பண்ணி அப்படியே நெட்டாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட என்ன கலர் இருக்கோ நீங்கள் அந்த கலரில் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்போஸ் பெயிண்ட் இல்லைனா நீங்கள் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி கூட கலர் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக எல்லாமே கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு ஃப்ளார் மாதிரி கிடைக்கிறதுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்குது. இதில் ஒவ்வொன்றா எடுத்து நீங்கள் சுருட்டி விட்டுங்க. ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக அந்த மாதிரி. இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் சுருட்டி எடுத்துக்கோங்க. ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக அந்த மாதிரி. இப்போ நமக்கு ஃப்ளார் ஷேப்பில் விரிஞ்சு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் க்ரீன் கலர் ஷீட்டில் நான் தண்டுக்கு ரோல் பண்ணிவிட்டு ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் லீஃப் 2 கட் பண்ணிக்கிறேன். இந்த தண்டில் மேலே ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நான் ஃப்ளார் மாதிரி பேப்பர் கப்பில் விரிச்சிட்டு இருந்தாலும் அதை வந்து இதில் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. கலர் ஷீட்டில் லீஃப் 2 கட் பண்ணி வச்சிருந்தாலும் அதையும் ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு அழகான ஒரு ஃப்ளார் ரெடி ஆயிடுச்சு. அதுவும் பேப்பர் கப்பை யூஸ் பண்ணி ஒரு சிம்பிளான ஃப்ளார் மேக் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. பாய்.